ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சித் அக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சம்யுதா. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீமாதான்ற ஒரு சொல்லுக்கு, ஒரு நாமத்திற்கு ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்ற நாமத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே போன வாட்டியே சொல்லியிருந்தோம், ஸ்ரீ மகாராக்னி அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது ஸ்ரீமாதா படைக்கும் தொழிலின் சாரத்தை குறிக்கிறது. ஸ்ரீ மகாராக்னி அப்படின்றது ரட்சிக்கும் தொழிலின் சாரத்தை குறிக்கிறது. ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு எடுத்துட்டாலே அது எதை குறிக்கிறது அப்படின்னா, சம்ஹாரம் செய்யக்கூடிய ருத்ரனின் சக்தியை அவள் தன்னிடம் வைத்திருக்கிறாள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னால், நீங்கள் வசினி முதலான வாக்தேவதைகள் லலிதா சகஸ்ரநாமம் எழுதும் பொழுது ரொம்ப கோர்வையாக எழுதியிருக்கா. முதல்ல பார்த்தேன் அப்படின்னா, அவள் சாக்ஷாத் ஜெகன்மாதா அப்படின்னு அவளை தொழுது, ரெண்டாவது சொல்லியிருக்கா உலகத்துக்கே ராணியா இருப்பவள், அது ராஜானால அந்த ராணிக்கு பெருமை இல்லை, ராணியை இருப்பதினால்தான் அந்த காமேஸ்வரனுக்கே பெருமை அப்படின்னு லலிதையை சிறப்பித்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு பதம் போட்டிருக்கா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு. சாதாரணமாக நம்ம ஒரு ராஜ்யத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னால், இப்போ ராஜா இல்லாமல் இருக்கலாம், முற்காலத்தில் ராஜா அமர்ந்தக்கூடிய அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கும், ஏன் அதற்கு சிம்மாசனம் அப்படின்னு பேர் வந்தது என்றால், அவர் உட்காரக்கூடிய அந்த சேராகப்பட்டதில் சிங்கம் பொருத்தி இருக்கப்படும். அதனால ரெண்டு சைடில் ரெண்டு கையை வச்சு ராஜா அமர்றாருன்னா, இந்த கை எங்கே வச்சிருப்பாள் அப்படின்னா ரெண்டு சிங்கம் பொருத்திய ஒரு உருவமைப்பு அதில் இருக்கும். அப்படி என்ன சிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் அப்படி என்றால், நம்ம மிருகத்திலேயே உயிரினத்திலேயே பெரிய வஸ்துவான யானையே சிங்கத்தை பார்த்தா பயப்படுமா? அதனால பிரகலாத சரித்திரத்துல பார்த்தா கூட நரசிம்மர் பிற்காலத்துல வரப்போறார் அப்படின்றத பிரகலாதாழ்வார் உணர்த்தினதாகவும் அதை பார்த்து யானை பயந்து ஓடினதாகவும் நம்ம சரித்திரத்துல பார்ப்போம். அதனால பிரகலாதாழ்வார் இந்த பல கொடுமைகள் செய்யும் பொழுது அந்த பிரகலாதாழ்வார்ல மண்ணுக்குள்ள புதைக்க சொல்லி இரண்யகசிப்பு சொல்ல, அப்ப யானையை விட்டு மெதிக்க சொன்னார். அந்த யானை மெதிக்கிறதுக்கு ஓடி வந்தது. அப்ப அந்த முகத்துல தான் பின்னாடி வரப்போறேன் அப்படின்ற அந்த சிங்க உருவம் பிரகலாதாழ்வார் முகத்துல தெரிஞ்சதாகவும் அதை பார்த்து யானை ஓடினதாகவும் ஒரு வியாக்கியானம் இருக்கு. அதுக்கு கதை பலவிதமாக இருந்தாலும் அதுல ஒரு விதமான கதை இது. அப்படி சிங்கத்திற்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. எல்லா உயிரினமும் பயப்படக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னால் அது சிங்கமே. அதுதான் காட்டுக்கு ராஜா. அப்பேற்பட்ட அந்த சிங்கத்தை தான் தன்னுடைய அரியாசனத்துல தான் அமரக்கூடிய இடத்துல ரெண்டு பக்கமும் பொருந்திருப்பார் அந்த மகாராஜா. அப்படி அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த சேர்ல ரெண்டு பக்கமும் சிங்கம் பொருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் எடுத்துக்கலாம். இன்னொரு வியாக்கியானம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அம்பாள் சிங்கத்துக்கு மேல வந்திருக்காள். மூகாம்பிகை கஷேத்திரத்தில் அம்பாள் சிம்மவாகினி, அதே போல சிங்க வாகனம் கொண்டிருக்கிறாள் சாட்சாத் அந்த லலிதை. அதனால அவ சிங்க வாகனத்துல வரான்னு நம்ம சொல்லலாம். அந்த சிங்க வாகனத்தை கொண்டிருப்பதினால் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னா தான் அமர்ந்தக்கூடிய அந்த அரியாசனத்தை பற்றியும் அது குறிக்கிறது. அதே சமயம் அவ போருக்கு போகும்போதுலேருந்து சாதாரணமாகவே அவ வாகனம் கொண்டது என்ன அப்படின்னா, எப்படி பகவான் கிருஷ்ணருக்கு கருடனோ, அதே போல பரமேஸ்வரனுக்கு நந்தியோ, அதே போல கணபதிக்கு எப்படி மூக்ஷிக வாகனமோ, அதே போல சாட்சாத் நம்மளுடைய ஜெகன்மாதாக்கு சிம்மமே வாகனம். அதனுடைய பெருமையை இதில் வசினி முதலான வாக்தேவதைகள் வச்சிருக்கிறார். இது ஒரு வியாக்கியானம்.
அவள் ஜெகன்மாதாவாக இருப்பதினால் அவளோட ஸ்வரூபத்திலிருந்து தான் 30 முக்கோடி தேவர்களும் வந்தால், பிரம்மாவும் வந்தார், பரமேஸ்வரனும் வந்தார், மகாவிஷ்ணுவும் வந்தார். அதனால் அந்த படைத்து காத்து அழித்து முத்தொழிலையும் செய்யக்கூடிய அந்த சக்தியை கொடுத்தவளே நம் ஜெகன்மாதா தான். இந்த ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில் நம் சமயபுர மகமாயி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சமயபுரத்தில் அந்த கண்ணனூர் அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த கஷேத்திரத்தில் அவளுக்கு பல நாமங்கள் இருக்கு. அதில் ஒரு நாமம் கண்ணபுரத்தால் அப்படின்னு ஒரு நாமம், இன்னொரு ஒரு நாமம் சமயபுரத்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமயத்தில் உதவுறதுனால அவளுக்கு பேர் சமயபுரத்தால். 1000 கண் உடையனதுனால அவருக்கு பேர் கண்ணபுரத்தால். சில பேர் 1000 கண்ணுடையாள் அப்படின்னும் சொல்றார். இப்ப இந்த சமயபுரத்துல ஒரு வழக்கம் இருந்தது. அம்பாள் முற்காலத்துல அவள் ஒரு சிம்மாசனத்துல தான் அமர்ந்திருந்தார். ஏன்னா எல்லா தேவதைக்கும் பின்னாடி அழகு சேர்க்கும்படி ஒரு சிறுவாச்சி வச்சிருப்பார். நீங்க ஒரு கோயில் அப்படின்னு போயிருந்தேன்னா, இந்த கோயில்ல அம்பாளுடைய மூலவர் இருக்கும். இந்த மூலவருக்கு பின்னாடி ஒரு சிறுவாச்சி இருக்கும். ஆனா சமயபுரத்துல நல்லா உத்து நோக்கினேன் அப்படின்னா அம்பாள் சிறுவாச்சி பின்னாடி இருக்காது. அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு ஆசனத்துலதான், ஒரு அரியாசனத்துலதான். முற்காலத்துல அந்த அரியாசனம் 9 படிக்கட்டோட இருந்தது. அதாவது இடதுபுறம் 9 படிக்கட்டும் வடதுபுறம் 9 படிக்கட்டும் இருந்தது. அந்த படிக்கட்டுக்கு மேலதான் அம்பாள் பிரதிஷ்டை பண்ணி இருந்தாலும் அதை இப்ப குறிக்கும் வண்ணமாக அந்த சிம்மாசனத்துல 9 படிக்கட்டு இப்ப இல்லை, அதனால அதை குறிக்கும் வண்ணமாக அம்பாளுடைய நெற்றியில பார்த்தேன்னா ஒரு சைடு 9ம் இன்னொரு சைடு 9 வைரக்கல்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இன்னைக்கும் சமயபுரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவளுடைய திலகம் பார்த்தேன்னா அந்த திலகம் தான் ரங்கனின் தங்கை அப்படின்ற டினோட் பண்ற மாதிரி ஒரு திலகமாக இருக்கும். அதே சமயம் அதை உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமா 18 வைரக்கல் இருக்கும். ஏன் அப்படின்னா அவள் முன்னாடி அமர்ந்தது அந்த சிம்மாசனத்துல தான், அவளுக்கும் சிங்கவாகனம் தான் அப்படின்றத இந்த தருவாயில உங்களுக்கு தெரிவிக்கணும்ன்றதுனால சொல்றோம். அதனால சிம்மாசனேஸ்வரி அப்படின்ற அர்த்தத்துக்கு அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம்னா சிம்மவாகினினும் எடுத்துக்கலாம், இல்ல சிங்கம் பொருந்திய அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏனென்றால் இதற்கு விரிவுரியா நம்ம சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம ஸ்ரீசக்கர பூஜையை பார்த்தா இன்னும் இதற்கு அர்த்தம் நல்லா புரியும். பஞ்சபிரேத நாசனா, பஞ்சபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அதெல்லாம் பின்னாடி லலிதா சகஸ்நாமத்துடைய வேறு நாமாவில் நம்ம பார்ப்போம். அதனால நம்ம தினமும் சிந்திக்கும் பொழுது ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தத்தையும், ஸ்ரீ மகாராஜின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தத்தையும், ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்ற சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்து நாமத்தை ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் சொல்லுவோம். அம்பாளுடைய கிருபையை பெறுவோம்.